பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, நாங்க ஈரோட்ல இருக்கிற கால பைரவர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ரொம்ப நாளா இந்த கோயிலுக்கு போணும் போணும்னு நெனச்சிட்டுருந்து போகவே முடியல. ஆனா தைப்பொங்கல் அன்னைக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே சூப்பரா இருந்தது. அந்த சுவர்ண பைரவருக்கு வந்து அன்னைக்கு அலங்காரமே வந்து அவ்ளோ அழகா பண்ணியிருந்தாங்க. நாங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். வெளியில வந்ததும் அண்ணா வந்து எல்லாருக்கும் பொரி வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு மறுநாள் அதாவது ஃப்ரைடே வந்து பவானி சாகர் டேமுக்கு போகலான்னு சொல்லி தான் கிளம்பியிருந்தோம். நான் வந்து வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன். எப்போவும் நான் செய்கிற பிரியாணி தான். கூட வந்து பிரியாணி மசாலா நான் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். அதை போட்டு தான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருந்தேன். அப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டோம். எல்லோரும் ஒன்றா ஜாலியாக போனோம் அன்றைக்கி. நாங்கள் நினச்சி போனது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. பயங்கர க்ரௌடு. டேமுக்குள்ளேயே போக முடியல. போனதுக்காக என்ன பண்ணோன்னா, பார்க்கில் கொஞ்ச நேரம் பிள்ளைங்கள விளையாட விட்டுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டோம். அங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் கிடைக்கும் சாப்பிட்லாங்கிற ஐடியாவில் போனோம். ஆனால் அங்கே இருக்கிற க்ரௌடை பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல. நான் பிரியாணி ரைத்தா பண்ணியிருந்தேன். அண்ணி வந்து பெப்பர் சிக்கனும் ஒயிட் ரைஸு ரசம் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. நாம என்ன தான் விதவிதமாக சமைச்சு கொடுத்தாலும் நம்ம பிள்ளை சாப்பிட்றது என்னமோ தயிர் சாதம் தான். இவ்வளோ தூரம் வந்துட்டு எதையுமே பார்க்க முடியலேங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே, அப்படியே ரிட்டன் வரும்போது அட்லீஸ்ட் கொடிவேலியிலையாவது வந்து போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிருந்தோம். அங்கேயும் அவ்வளோ கூட்டம். பரவாயில்ல, இன்னைக்கு குளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அங்கேயாவது நல்லா குளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.